ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப டேஸ்டியான ரவா கேசரி எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அது காஞ்ச பிறகு ஒரு 10 முந்திரி பருப்பை ரெண்டாக உடைச்சி நல்ல ப்ரௌன் கலர் ஆகிறது வரை வறுத்துக்கலாம். அதுக்கு கூட ஒரு 15 உலர் திராட்சையும் ஆட் பண்ணி அதையும் வறுத்து விடலாம். இப்போ ஒரு மெஷர்மெண்ட் கப் எடுத்து 1 கப் அளவு ரவா மாவையும் இதுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வறுத்து விடலாம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் போட்டுக்கோங்க. இது நல்லா வறுத்து வாசனை வரும். இந்த ஸ்டேஜில் அதே மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப் அளவு தண்ணீர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது நல்லா கொதித்து வந்த பிறகு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவா ஃபுட் கலர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டு வேக விடலாம். இப்போ அதே மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப் அளவு சுகர் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது இது கொஞ்சம் லூஸாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்சளவு உப்பு, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய்யும் இதில் ஆட் பண்ணி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டு வேக விடலாம். ஃபைனலாக ஒரு 4 ஏலக்காயை பொடி பண்ணி இதுக்கு மேலே தூவி ஒரு வாட்டி கிளறி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். இப்போது சர்வ் பண்ணலாம். இப்போ சுவையான ரவா கேசரி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.